இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச டிசைனை போட்டுக்கோ, உனக்கு பிடிச்ச ஃபிளேவர் ரெடி பண்ணிக்கோ, கேக்கு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட கஸ்டமர் யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் உள்ளவங்க தான். இது என்னோட மாமா பொண்ணுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேக்கோட டிசைன்லாம் என் கையிலே கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்கங்க ஸ்கை ப்ளூ கலர் வச்சு நல்லா மேலே இழுத்து விட்டுட்டேன். சைடில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரைஸ் பேப்பர்ல ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த டாப்பர் எல்லாத்தையுமே செட் பண்றேன். இது கூட பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 12 மணி போல தான் ரெடி பண்ணேன். ஏன்னா கேக் ஆர்டர்ஸ் வந்து முன்னாடி நாள் வந்து நிறைய இருந்துச்சு. ஒரு 12 கிலோ கிட்ட இருந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடன்னு நம்ம வீட்டுக்கு தானே ரைஸ் பேப்பர் எந்த டிசைன்ல இருந்தா என்ன, எந்த ஷேப்ல இருந்தா என்னன்னு சொல்லிட்டு நானா வந்து தூக்க கலக்கத்திலே ரெடி பண்ணதுதான். இருந்தாலும் கியூட்டா அழகா இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச டிசைனை போட்டுக்கோ, உனக்கு பிடிச்ச ஃபிளேவர் ரெடி பண்ணிக்கோ, கேக்கு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட கஸ்டமர் யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் உள்ளவங்க தான். இது என்னோட மாமா பொண்ணுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த